இந்திய ஜனநாயக கட்சியின் 4வது மாநில மாநாடு கடலென திரள்வீர் கடலூர் பிப்ரவரி 8 வேப்பூர் பாசார் கடலூர். திருப்பத்தூர் மாவட்டம் தும்பேரி பகுதியில் பள்ளி மாணவிகளிடம் மது போதையில் தகராறில் ஈடுபட்ட இளைஞரை தட்டி கேட்ட நபர் தாக்கப்பட்ட சிசிடிவி காட்சிகள் வெளியாகியிருக்கின்றது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீனிவாசன் வழங்க கேட்கலாம். ஸ்ரீனிவாசன், இந்த சம்பவம் எப்பொழுது நடந்தது? இது குறித்து காவல்துறையினர் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார்கள்? இதில் ஈடுபட்டவர்கள் யார், சொல்லுங்க. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த தும்பேரி பகுதியில் அரசு மேல்நிலைப் பள்ளியானது இயங்கி வருகிறது. இந்த பள்ளியில் தும்பேரி மற்றும் அதன் சுற்று வட்டார கிராமங்களான சிக்னாங்குப்பம், அரப்பாண்டகுப்பம், அலிஞ்சிக்குளம், அண்ணா நகரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை சேர்ந்த ஏராளமான மாணவ மாணவிகள் இந்த பள்ளியில் படித்து வருகிறார்கள். இந்த பள்ளியில் மாணவிகள் தும்பேரி கூட்டுச்சாலை வழியாக செல்லும் போது இளைஞர் மது அருந்துவிட்டு தொடர்ந்து பள்ளி மாணவிகளிடம் தூண்டலில் ஈடுபட முயல்வதாகவும் கேலி கிண்டல் செய்து வருவதாகவும் கூறப்படுகிறது. இதே போன்று நேற்று மாலை பள்ளியை விட்டு வீடு திரும்பிய மாணவிகளை சுமார் 4 பேர் 2 இருசக்கர வாகனங்களில் வந்த இளைஞர்கள் மாணவிகளை கேலி கிண்டல் செய்துள்ளதாகவும் மேலும் பள்ளி மாணவர்களை தாக்க முயன்றதாகவும் கூறப்படுகிறது. இதை அவ்வழியாக சென்ற அரப்பாண்டகுப்பம் பகுதியை சேர்ந்த தொழிலாளி ராமமூர்த்தி என்பவர் பள்ளி மாணவிகளை கிண்டல் செய்வது குறித்தும் மாணவர்களை தாக்கப்படுவது குறித்தும் அந்த இளைஞர்களும் தட்டி கேட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அந்த இளைஞர்கள் சுமார் 4 பேர் கொண்ட இளைஞர்கள் அந்த ராமமூர்த்தியை சரமரியாக முகத்தில் தாக்கியிருக்கிறார்கள். அதனை பார்த்த அப்பகுதி மக்கள் அங்கு ஒன்று கூடியதால் இளைஞர்கள் அங்கிருந்து 2 இருசக்கர வாகனங்களில் தப்பிச் சென்றிருக்கிறார்கள். பலத்த காயமடைந்த ராமமூர்த்தியை அப்பகுதி மக்கள் மீட்டு வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டு தற்போது அங்கு சிகிச்சை பெற்று வருகிறார். இது குறித்து தகவல் இருந்த அம்பலூர் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தி ராமமூர்த்தியை சரமாரியாக தாக்கி தப்பிச் சென்ற இளைஞர்கள் காவல்துறையை தேடி வரக்கூடிய நிலையில் கூலி தொழிலாளி இளைஞர்கள் தாக்கும் சிசிடிவி காட்சிகள் தற்போது சமூக வலைத்தளங்கள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. மேலும் அந்த பகுதியில் மதுபோதை இளைஞர்கள் அந்த வழியாக செல்லும் பள்ளி மாணவிகளிடம் சீண்டலில் ஈடுபடுவது, கேலி கிண்டல் செய்வது குறித்து தொடர்ந்து அரங்கேறி வருவதாகவும் பள்ளிக்கு செல்லும் மாணவிகள் செல்லும் போதும் பள்ளி முடிந்து வீடு திரும்பும் போதும் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும் என்று இந்த பகுதி மக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். மோகன், விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்கு நன்றி. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் பள்ளி மாணவிகளிடம் மது போதையில் தகராறில் ஈடுபட்ட இளைஞர், அவரை தட்டி கேட்ட நபர் தாக்கப்பட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கின்றது. அந்த காட்சிகளை நாம் பார்த்திருக்கிறோம். அது கொடூரமான காட்சிகள் என்பதால் அந்த காட்சிகள் பிளர் செய்யப்பட்டிருக்கின்றது. வேலை செய்கிறேன். இந்த மாதிரி வீட்டில் இருந்து வண்டியை விட்டுட்டு நான் காசு வாங்குறதுக்கோசரம் வெளியே வந்தேன். வெளியே வரும்போது ஸ்கூல் பசங்களெல்லாம் கிண்டல் பண்ணின்னு நம்ம ஆந்திரா பார்டர் ஒன்று பக்கத்தில் இருக்குது.
அங்கே போயிட்டு சரக்கு அடிச்சுட்டு பூரா அது கெஞ்ச வாங்கி அடிச்சுட்டு நேராக வர்றதும் ஸ்கூல் பசங்களை சீண்டிகிட்டே வந்தார். பொட்டை பிள்ளைங்க ஒரு 4 பசங்க வந்துச்சு. அதை சீண்டிட்டு வரும்போது என்னடா இந்த மாதிரி ஏன்டா சீண்டுறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவனுக்கு நேராக வந்துட்டு திம்பேரி கூடு ரோடு வந்ததுமே ஒரு ஸ்கூல் பையனை அடிக்க போனாக்கா அங்கே ஏன்டா அந்த மாதிரி அங்கே தான் பொட்டை பிள்ளைங்களை வந்து கிண்டல் பண்ணீங்க, இங்கே வந்து இந்த ஸ்கூல் பையனை அடிக்க போகிறீங்க, நேராக வந்தால் நீங்கள் நேராக வீட்டுக்கு போங்கடா அப்படின்னு சொல்லும் போது அவனுங்க எல்லாமே ஒரு 6 பேர் இருந்தானுங்க. 6 பேர் இருந்ததும் என்னை சேர்ந்துன்னு என்னை 6 பேர் சேர்ந்து என்னை அடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டானுங்க. அதில் நம்ம அதிகமாக அடிச்சினவனுங்க இந்த 4 பேர் தான். நம்மளை வந்து நான் வந்து கட்டட தொழில் தான் செய்கிறேன். நம்ம திம்பேரி அரப்பாண்டாவுக்கும் திம்பேரி ஹை ஸ்கூலில் இந்த மாதிரி பிள்ளைங்க படிக்கிறதுனால அந்த பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இது கொஞ்சம் நீங்கள் கவர்மெண்ட்டு தான் எதனா கொஞ்சம் நடவடிக்கை செய்யணும். அடிக்கடிக்கு நடக்குது. சரக்கு அடிக்கிறது, இடுப்பு தொடுறதும், ஜடியை பிடிச்சி இழுத்துட்டு போகிறதும், இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சீன்றது, இந்த மாதிரியெல்லாம் நிறைய இருக்குது. எங்கள் வீட்டான ஒரு பிள்ளை, எங்கள் பக்கத்து வீட்டானே ஒரு பிள்ளை செத்து போச்சு. அதுக்கப்புறம் ஒரு பாய் ஒருத்தர் வந்து அந்த மாதிரி ஒரு பிள்ளைய வந்து இது பண்ணி அதுவும் கேஸ் போட்டாங்க. இப்போ இது வந்து என்னை கேட்டதுக்கு இந்த மாதிரி அடிக்கிறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். அவர் போலீஸ் ஃபோனில் விசாரிச்சாங்க. எந்த அம்பலூர் ஸ்டேஷன்